இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு தொட்டுக்கக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி. ஸோ இதுக்கு வந்து கத்திரிக்காயை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து 4 பகுதியாக வெட்டணும். இந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி 4 பகுதியாக வெட்டிக்கணும். இதில் வந்து இந்த காம்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த காம்பு இதை பாருங்கள் தெரியுங்களா, இந்த மாதிரி அந்த காம்போடு இருக்கணும். ஸோ இதை வந்து நான் வெட்டி தண்ணியில் போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் கத்திரிக்காய் நம்ம வந்து தண்ணியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கருப்பாக போயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வெங்காயம் கண்டிப்பாக வேணும். வெங்காயத்தை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் நீட்டு வாக்கில் வேணாலும் விட்டுவாங்க, அது நம்மளுடைய விருப்பம் தான். அடுத்தது தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி ஜாஸ்தி தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து புளி தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால் தக்காளி கம்மியாக போடணும். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் போடணும். நான் அது உங்களுக்கு எண்ணெய் ஊற்றும் போது காட்டுறேன். தாளிப்பில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெந்தயம், மிளகு. இந்த மிளகு வந்து ஒரு சில பேர் போடுவாங்க, ஒரு சில பேர் போட மாட்டாங்க. நான் வந்து என்னோட மெத்தடில் நான் மிளகு போடுறேன். ஏன்னா மிளகு வந்து அந்த காரம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மிளகு போடுறேன். அடுத்தது பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து 4 பச்சை மிளகா வாய்க்கறி வச்சுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், அது நம்மளுடைய தேவைக்கேற்ப. சால்ட்டும் நம்மளுடைய தேவைக்கேற்ப. இந்த புளி தண்ணி வேணும். இந்த புளி தண்ணி நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் திக்காக கரைச்சி புளி தண்ணி வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு. இந்த எள்ளை என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இன்னும் வறுக்கலை, வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதுதான் வந்து நமக்கு பைண்டிங்க்கு உள்ளது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், வெள்ளை எள்ளை நான் இன்னும் வறுக்காமல் வச்சுருக்கேன். வறுத்துட்டு அரைக்கணும், நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதை சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி நம்ம எப்படி பொருட்கள் பார்த்துருக்கோம், அடுத்தது செய்முறை வச்சாலும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம், வெறுமனே நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நல்லா அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. பட் கேமராவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். செய்முறை இது பண்ணும்போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு போடுறதே நான் காட்டியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சில பேர் வந்து வெனிகர் ஊற்றுவாங்க. நான் வெனிகர் ஊற்றலை. காரணம் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் புளிப்பை சேர்த்துருக்கேன். ஸோ சுவையான கத்திரிக்காய் சட்னி கிரேவி ரெடி.